ஹலோ பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டோடைய வார்த்தையை வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட 120ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரனுக்கு கூட அவருடைய நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட நெருக்கப்படாத மனிதர்கள் ஒருவரும் இல்லை. உங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. ஒரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் நெருக்கம், வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கலாம். ஆனாலும் அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அந்த நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நிறைய பேர் பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஆண்டுடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அநேகர் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நெருக்கத்தின் நேரத்தில் கூப்பிட்டார்கள். ஆண்டவர் அநேகரை விடுவித்திருக்கிறார், எல்லாரையும் ரட்சித்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் கூட நாம் நன்றாக இருக்கும்போது ஆண்டவரை தேடுகிறதை காட்டிலும் நான் நெருக்கத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், கவலையின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை என்னை எடுத்து போடுங்க, இந்த கவலையை மாற்றி போடுங்க, இந்த நெருக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க, விசாலத்தில் கொண்டு போய் என்னை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பின்மாற்றம் அடையாதீங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். உங்களை இந்த நெருக்கமும் சோதனையும் கஷ்டமும் கவலையும் உங்களை ஒன்றும் செய்யாது. அவைகளை நாம் மிதித்து அவைகளை மேற்கொண்டு ஜெயத்தை எடுக்க ஆண்டவர் நம்மோடு இருந்து உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிங்க, ஆண்டவர் என்னுடைய நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்வார், என்னோடு கூட இருந்து நெருக்கத்திலிருந்து மீண்டு வர எனக்கு உதவி செய்வார் என்று நம்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். விசுவாசிங்க, பிரார்த்தனை செய்வோமா? இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தை காண்கிற தேவன், உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு அவர் முடிவை, தீர்வை கொடுக்க அவரால் கூடும். மனிதனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால் கூடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் விசுவாசிங்க, ஆண்டவரே என்னுடைய நெருக்கத்தை மாற்றுங்க, ஆண்டவரே என்னுடைய கவலையை மாற்றுங்க, என்னுடைய வியாதியை மாற்றுங்க, என்னுடைய பலவீனத்தை மாற்றுங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள். நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்கள் அன்பினை சிதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம். நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற ஆண்டவரை சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை நாங்களும் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில், எங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எங்களுடைய நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, ஆண்டவரே நோயின் நெருக்கடி, ஆண்டவரே வேலையில் நெருக்கடி, ஆண்டவரே எது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கிற எல்லா நெருக்கடியை நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே ஒரு விடுதலையும் கட்டளையிடுவீராக ராஜா. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூர்ந்து பிரியாது செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும் ஜெபத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரை நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும் காப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நம்முடைய நெருக்கத்தை மாற்றி இருக்கிறார். விசுவாசிங்கள், ஒரு அற்புதத்தை இன்றைக்கு காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.